கர்ணனின் வீரம் ஏன் யுகங்கள் தாண்டியும் பேசப்படுகின்றது என்று தெரியுமா? இதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு அர்ஜுனனின் வீரம் பற்றி நாம் அறிய வேண்டும். அர்ஜுனன் இந்திரன் அம்சத்தால் பிறந்தவர். அக்னி தேவனின் பசியை போக்கி வர்ணனிடமிருந்து காண்டீபத்தை பெற்றவன். சிவபெருமானை தன்னுடைய திறமையால் வியக்க வைத்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றவன். அஞ்சாலிக்கா அஸ்திரத்தில் தொடங்கி மோகனா அஸ்திரம் வரை எண்ணற்ற அஸ்திரங்களை வைத்திருந்தவன். அர்ஜுனன் இரவில் கூட தன்னுடைய இலக்கை துல்லியமாக தாக்கும் வல்லமை பெற்றவன். ஒரு நிமிஷத்தில் போரில் 2 அக்ரோனிய யானை படைகளை வென்று அதிரதன் என்ற பட்டத்தினை பெற்றவன். இத்தனை திறமைகள் கொண்ட அர்ஜுனனை தன்னுடைய நண்பனுக்காக எதிர்த்து நின்றவன் கர்ணன். கற்ற வித்தைகளை மறந்து போதும், சாபங்கள் ஒன்று சேர நிராயுத பாணியாக நின்றா போதும், எதிர்ப்பது கடவுளாக இருந்த பொழுதும் ஒரு அடி கூட பின்வாங்காமல் எதிர்த்து போரிட்டவன். அவன் பெயரை சரித்திரம் மறக்காது. அவன்தான் சூரியபுத்திரன் கர்ணன். உங்களுக்கு கர்ணன் பிடிக்கும் அப்படின்னா வீடியோவிற்கு லைக் பண்ணுங்க. இது போன்ற புராணங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.